ஃபேட்டி லிவர் நமக்கு வந்து சிம்டம்ஸுமே தெரியாமல் தாங்க இருக்குது. கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 இந்த மாதிரியெல்லாம் நம்ம போயிட்டு இருக்கும்போது 4th கிரேட் வர வரைக்கும் அப்போ தான் நமக்கு வந்து சிம்டம்ஸ் என்னது இப்படி இருக்கா அப்படின்னு ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் நமக்கு தெரிய வருது. இந்த ஸ்வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த சுகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நான் ஒன்றும் சுகர் டைரெக்டாலாம் ஒன்றும் சாப்பிட்லையே, டெய்லின்னா நான் இவ்வளோ டேபிள் ஸ்பூன் சுகராக நான் சாப்பிட்றேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா டைரெக்டாக இல்லைங்க. நம்ம எடுக்கக்கூடிய ஜங்க் ஃபுட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபாஸ்ட் ஃபுட்டாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஃப்ரக்டோஸ் அப்படின்ற ஒரு ஃபார்ம் ஆஃப் சுகர் இருக்குது. இப்போது சுகர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதில் குளுக்கோஸ், சுக்ரோஸ், ஃப்ரக்டோஸ், இந்த ஃப்ரக்டோஸ் அப்படின்ற இந்த ஃபார்மில் தான் நமக்கு என்ன ஆகுது, லிவர் டேமேஜ் அதிகமாகுது. லிவர்னால இது வந்து டைஜஷன், எப்படி நம்ம ஆல்கஹாலை லிவர் மட்டும்தான் டைஜஷன் பண்ணுதோ அதே மாதிரி தான் இந்த ஃப்ரக்டோஸும் லிவர் மட்டும்தான் நமக்கு டைஜஷன் பண்ணும்போது ரொம்ப டயர்டாக ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்வீட்ஸ் அதிகமாக சாப்பிட இதுக்கு மேலே என்னால் முடியாது, ஸோ எனக்கு ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லிவர் ரொம்ப டயர்டாக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்க, லிவரில் வந்து இந்த ஃபைப்ரோசிஸ் கண்டிஷன் வர்றதோ, அதுக்கு அடுத்து எண்டு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய லிவர் சிர்ஹோசிஸ் வர்றதோ நமக்கு வருது. இப்போ தான் சொல்லுவாங்க, ஐயோ லிவர் வந்து கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிடுச்சு, ஸோ லிவர் டிரான்ஸ்பிளான்ட் தான் நாங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி